ஹலோ மக்களே, இந்த vlog பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் பெங்களூர்லேருந்து ஊருக்கு போகிற ஒரு ரோட் ட்ரிப் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் வந்து நான் பெருசாக எதுவும் கண்டென்ட்லாம் எடுக்கலை. ஜஸ்ட்டு நாங்கள் எப்படி போகிறோம், எந்த வழியாக போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 5:30க்கு பிளான் பண்ணோம். பட் 6 o'clock ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. என்னோட பொண்ணு அப்பயே முழிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப பயங்கர எந்தூசியாசமாக இருக்காங்க ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலியான ரோடு, இது கொஞ்சம் மெயின் ரோடு தான், ரிங் ரோடு. எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஊருக்கு நாங்கள் ஏர்லி மார்னிங் போனால் எனக்கு இந்த எம்டி ரோட்ஸ் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி பகலில் பார்க்கவே முடியாது. சாட்டர்டே மார்னிங் 6 o'clock எவ்வளோ ரோடு வந்து காலியாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பியூட்டியே அப்போ தான் தெரியும். இந்த கிளைமேட்டு, இந்த ரோடு காலியாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்லி வாய மூடலை. கொஞ்சம் மெயின் ரோடு எடுத்ததும் வழக்கம் போல் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. வழக்கம் போல் இல்லை, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. எங்கேப்பா போகிறீங்க காலையில் 6 மணிக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களெல்லாம் பார்க்கும்போது. மார்னிங் சன்ரைஸ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 6:10 6:15 இருக்கும். நாங்கள் என்ன ரோடு எடுத்திருக்கோம் அப்படின்னா சர்ஜாப்பூர், வர்த்தூர், மாரத்தள்ளி அந்த ரோடு எடுத்திருக்கோம். நாங்கள் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா கல்யாண் நகர் நியரில் வரும். ஸோ கல்யாண் நகர்லேருந்து மாரத்தள்ளி வழியாக வர்த்தூர்லேருந்து சர்ஜாப்பூர் அந்த ரோடு வந்து நேராக அத்திப்பள்ளி, தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் இங்கே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து நாங்கள் லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் ஹோசூர் போயிட்டுருக்கோம். இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஹோசூர் வரத்துக்கு ஒரு 1 hour எடுத்துச்சு. யூஸ்வலாக இந்த ஹாலிடே டைமில் நம்ம ஊருக்கெல்லாம் போனோம் அப்படின்னா எங்கள் ஏரியாவிலேருந்து ஹோசூர் வரத்துக்கே ஒரு 1.5 hours அப்படி ஆகிடும். நேற்று வந்து ரொம்ப டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு 1.5 hours வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் திருவண்ணாமலை ரூட் எடுத்தோம். பெங்களூர், ஹோசூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், அதுக்கப்புறமா எங்கள் ஊர் திட்டக்குடி, அங்கே அப்படி தான் வந்தோம். திருவண்ணாமலை ரூட் எடுத்தோம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போன தடவையே பார்த்தோம். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் குட்டி பாப்பாவும் அங்கேயே சாப்பிட்டாங்க இட்லி. ஜென்ரலாக இந்த குட்டீஸோட வெளியே போகும்போது நான் ரொம்ப ஃபுட்டுக்கு வந்து கான்ஷியஸாக இருக்க மாட்டேன். ஹோட்டலில் கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு கொஞ்சம் காரம் கம்மியாக அப்படி கொடுத்துருவேன். இந்த பசங்களை என்கேஜ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க கையில் ஏதோ ஒன்று கொடுத்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிஸ்கெட் வந்து நான் எப்போயாச்சும் ஒன்ஸ் இன் அ வைல் தான் கொடுப்பேன். ரெகுலராக வந்து பிஸ்கெட் சாப்பிட்ற பசங்களும் இல்லை, நானும் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ட்ராவல் டைமில் என்னமோ நான் அவங்கள என்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்காண்டி கொடுக்கறது தான். 2 பேரும் கொஞ்சம் நேரம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வந்தாங்க. இவங்கள வந்து அதுவும் என் பையனை வந்து மொபைல்லாம் இல்லாமல் அந்த ட்ராவலில் என்கேஜ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இப்போது பாப்பா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவன் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறான். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபோன்லாம் கேட்பான். ஃபோன் கொடுங்க, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவான். இப்போ வந்து 2 பேரும் இருக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம். இந்த ரோடு ரொம்ப காலியாக இருந்துச்சு. போகிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக எங்களுக்கு ஆகிற ட்ராவல் விட இது வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. டுவர்ட்ஸ் த ட்ராவல் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஃபீவர் இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ எக்ஸாக்டாக திருவண்ணாமலையோட மலை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகணும் அப்படின்னு. அந்த வழியாக எத்தனையோ தடவை போயிட்டு வந்தோம், என்னால் போக முடியல. என்னைக்கு வந்து சிவன் என்ன கிரிவலத்துக்கு கூப்பிடுறாருன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் கூப்பிடணும் அப்போ தான் நம்ம போக முடியும் அப்படின்னு. ஸோ என்னைக்கு கூப்பிட்றாருன்னு தெரியல. அப்போ கண்டிப்பாக வந்து திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை. திருவண்ணாமலை தாண்டி நாங்கள் வந்து திருக்கோவிலூர் அது வழியாக போகணும். என்ன எலெக்ஷன் ஃபீவர் அப்படின்னா நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 4-5 தடவை பார்த்தேன். ஒரு துப்பாக்கி வச்சிருந்த போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து எல்லா வெஹிக்கல்லையும் செக் பண்ணாங்க. எங்களோடதை மட்டும் விட்டுட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஏன் நம்மளோட வண்டியை செக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள வந்து ஒரு திருக்கோவிலூர் தாண்டி வந்து எங்களை செக் பண்ணாங்க. இது வந்து ஏதோ ஒரு கட்சி கூட்டம், ரொம்ப அப்படியே அரசியல் அனல் பறந்துட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய லேடிஸ் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த வர வழியில. நிறைய பேர் வந்து வண்டியிலலாம் போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மீட்டிங்க்கு வண்டிலாம் அந்த டிராக்டர் அந்த மாதிரி வெஹிக்கல்ல போயிட்டு இருந்தாங்க. எங்களை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி எங்ககிட்ட வந்து எதுவும் கேட்கல.
அவங்க என்னமோ ஒரு வண்டி நினச்சி ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கி ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாங்க. உள்ள ஃபேமிலியாக இருக்கிறது பார்த்ததும் உடனே போக சொல்லிட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒரு வண்டி செக் பண்ணுறத கூட நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே காஸ்ட்லியான கார்ஸாக தான் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்போ எனக்கு கண்டென்ட் எடுக்கணும்னு தோணலை. நான் அதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து ரோடு கவர் பண்ண தான் தெரியுது, ட்ராவல் பிளாகில் வந்து கண்டென்ட்டை கவர் பண்ண தெரியல அப்படின்னு. இதுதான் எங்கள் வண்டியை பிடிச்சது. ஸோ பார்த்துட்டு டிக்கி ஓப்பன் பண்ணி தர சொன்னாங்க. உள்ள இந்த புள்ள குட்டியெல்லாம் பார்த்ததும் இதுங்களை கூட்டு போகிறதே பெரிய விஷயம், இதில் இவங்க எங்கே பணத்தை கூட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்களோ தெரியல. உடனே போக சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எங்களை போக சொல்லிட்டாங்க. இதுதானா சார் உங்கள் டக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. என்னப்பா நிறுத்துறீங்க, நானும் சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தா எடுக்க முடியல. தென் டுவர்ட்ஸ் அவ்வளோதான், பைபாஸ் பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம்.